வணக்கம். கிளாசிக் ஸ்பைசி கிச்சனிலிருந்து அருணா. வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்களாம் சேஃபாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேங்க. நாங்களும் இங்கே சேஃபாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கிளாசிக் ஸ்பைசி கிச்சனில் ரெசிபிஸ் எதுவுமே நம்ம பார்க்க போகிறதில்ல. ஒரு க்ளீனிங் வீடியோஸ் தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம நிறைய வீட்டில் சிம்னி இருக்குங்க. அந்த சிம்னியை க்ளீன் பண்ணுறது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த சிம்னி க்ளீனிங்கை ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்களே எனக்கு சொல்லுவீங்க, இனிமேல் இப்படி க்ளீன் பண்ணலான்ட்டு. எனக்கும் இந்த ட்ரிக்ஸ் தெரியறதுக்கு முன்னே நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அது எங்களதெல்லாம் இந்த பிளேடு டைப்பாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் க்ளீன் பண்ணுறப்பெல்லாம் கையெல்லாம் காயமாயிட்டு கிட்டத்தட்ட அன்றைக்கி ஒரு ஹாஃப் டே போயிடும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த சிம்னி க்ளீனிங்கே போயிடும். இது அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். இந்த சிம்னியை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பிளேட்ஸ் எல்லாம் நம்ம கழட்டி எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 6 மாதம் ஆச்சுங்க இதை க்ளீன் பண்ணி. என்னடா இவ்வளோ நாள் ஆச்சே நீங்கள் நினைக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் கழுத்து வலி பிரச்சனைலாம் இருந்ததுனால என்னால் இதை எதையுமே க்ளீன் பண்ணவே முடியல. ரொம்பவே பிடிச்சிடுச்சு. என்னால் லீக் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இவ்வளோ டர்ட்டியாக இருக்கிற இதை க்ளீன் பண்ணி காமிக்கிறப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும், நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்றதுக்காக தான் நான் இதை எடுத்தேன். அதில் ஒரு பெரிய பவுலில் இந்த பிளேட்டை நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு கையில் ஒரு க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அதில் இந்த காஸ்டிக் சோடாவை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க. காஸ்டிக் சோடான்றது இந்த துணிக்கெல்லாம் போடுற சலவை சோடா தாங்க. 2 பிளேட் மேலேயும் தனித்தனியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டு நான் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுருக்கிறேங்க. அந்த கொதி வந்திருக்கிற தண்ணியை இந்த பிளேட் மேலே அப்படியே நான் ஊற்றிக்கிறேங்க. நல்லா சூடாக ஊற்றிக்கிறேன். நல்லா இந்த பிளேட் மூழ்கிற வரைக்கும் நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். இதை அப்படியே நம்ம அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுருலாங்க. அந்த கேப்பில் நம்ம சிம்னிக்குள்ளேயும் வெளியேவும் நான் நல்லா தின்னரை வச்சு நல்லா ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க. அதுவும் ரொம்ப ஈஸி. நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். அந்த க்ளீனிங்கும் உங்களுக்கு தேவைன்னாக்க நான் அடுத்த முறை க்ளீன் பண்ணுறப்ப வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுறேங்க. 1 மணி நேரம் போல் ஆயிடுச்சுங்க. நல்ல பக்காவாக சூப்பர் க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். வேறு எதுவுமே பண்ணலை. ஆக்சுவலாக நம்ம இதை ஒரு லைட்டை எப்பயும் வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி லைட்டை ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி எடுத்தாவே போதும். கொஞ்சம் அந்த வழவழப்பு காஸ்டிக் சோடாவோட வழவழப்பு கொஞ்சம் இருக்குங்க. அது பாத்திரத்தில் கழுவிட்டு நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டோம்னா அது இருக்காது. நம்ம கையெல்லாம் கொஞ்சம் நேரம் வழவழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே ரொம்ப சிம்பிளாக நாம் பாருங்கள் இந்த இதை க்ளீன் பண்ணிட்டோம். நம்ம ஊற வச்ச டைமை மட்டும்தான். நான் எப்பயும் உள்ளெல்லாம் ஓப்பன் பண்ணி கூட வைக்க மாட்டேங்க. அப்படியே நல்லா தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு நான் மேலே தொடச்சிட்டு மாட்டிடுவேன். இன்னைக்கு உங்களுக்காக உள்ளே மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே எப்படி க்ளீனாக இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. நல்லா இப்படி நிமித்தி ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டிங்கனாவே உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் வடிஞ்சிரும். மேலே ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு நம்ம மாட்டிக்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டேன். உள்ளேயும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. நீங்கள் உங்கள் சிம்னியை க்ளீன் பண்ணுறப்ப இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறப்ப உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இந்த பிளேட்ஸ் எல்லாம் கழட்டுறது, பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணுறது அப்படின்றதே ரொம்ப எனக்கு கஷ்டமான வேலை தாங்க. எனக்கு நிச்சயமாக ரொம்ப கஷ்டமான வேலை. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக வச்சு கரெக்டாக மாட்டணும் இல்லைங்களா? கொஞ்சம் கிராஸாக இருந்தாலும் எல்லாம் உள்ள ஃபிட்டே ஆகாது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த எந்த ப்ராசஸுமே நம்ம பண்ண தேவையில்லைங்க. 10 நிமிஷத்தில் இந்த பிளேட்லாம் க்ளீன் பண்ணிடலாம். சிம்னிக்கு உள்ளேயும் வெளியேயும் தின்னரை நல்லா ஒரு வேஸ்ட் கிளாத்தில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா எல்லாம் எண்ணெய் பிசுக்கிற இடத்துலாம் தொடச்சி எடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம ஏதோ ஒரு சொல்யூஷனை அப்ளை பண்ணி தொடச்சி எடுத்துட்டா பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிடுங்க. உள்ளேயும் வெளியேயும். கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பிளேட்டெல்லாம் ஃபிட் பண்ணிடலாம்.
என்ன சிம்னியை எவ்வளோ சூப்பராக ஈஸியாக க்ளீன் பண்ணோம் பார்த்தீங்களா? இனிமேல் சிம்னி வச்சுருக்கிறவங்கள யாருமே வருத்தப்பட்டுக்க தேவையில்லை. சிம்னி க்ளீன் பண்ணுறது கஷ்டம்ன்ட்டு நம்மளே ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட எனக்கு இந்த 1 மணி நேரம் ஊற வைக்கிறதுக்குன்னு நம்ம விட்டுட்டோம் பாருங்கள், அந்த டைம் மட்டும்தான் எடுத்துச்சு. இந்த 1 மணி நேரம் இல்லைன்னா நீங்கள் அரை மணி நேரம் கூட சுடு தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கூட போதும், உங்களுக்கு ரொம்ப டைம் இல்லைன்னா அதுவும் ஓரளவுக்கு அதே மாதிரி க்ளீன் ஆகிடும். எனக்கு இடையில கொஞ்சம் நிறைய வேலை இருந்ததால் நான் 1 மணி நேரம் கேப் விட்டுட்டேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக க்ளீனாக ரெடி ஆகிடுச்சு, கொஞ்சம் கூட எந்த எண்ணெய் பிஸ்கு இல்லாமல். நீங்களும் இதே மெத்தடை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எப்பெல்லாம் வீடியோஸ் போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.